சாமியே சரணம் ஐயப்பன் என்ற மகர ஜோதி நாயகனுடைய ஈழத்தி சபரிமலையானுடைய ஐயப்பா சுவாமி ஐயப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே நின்றி நோக்கி கோடானு கோடி மக்கள் என்ன அற்புதமான காட்சி, என்ன அழகான தரிசனம். ஈழத்து சபரிமலை என்று அழைக்கப்படுகின்ற கோண்டாவில் சபரிச ஐயப்பன் கோயிலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலய முதலிருந்து இருமுடி காட்டி யானை பவனியாக ஐயப்ப பக்தர்கள் இங்கே இருந்து கோண்டாவில் சபரிச ஐயப்பன் கோயில் நோக்கி போக போகிறோம். நல்லூர் ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள நடராய பரமேஸ்வரி மணிமண்டபத்திலே இருமுடி காட்டி நல்லூர் ஆலயத்தை வழிபட்டு விட்டு யாழ் நகர வீதி கூடாக கோண்டாவில் சபரிச ஐயப்பன் கோயில் சென்னை போயிடும். இது சம்பந்தமாக காட்சி தண்ணி வீடியோக்கு போகிறீங்க, வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். எங்களுடைய முதலிலே யானை வரும், யானைக்கு பின்னால சுவாமி வரும், சுவாமிக்கு பின்னால எங்களுடைய யாத்திரியர்கள் புனிதமாலை அணிந்த சுவாமிமார்கள் வருவார்கள், அவருக்கு பக்கத்திலே அடியார்கள் வருவார்கள். ஆகவே அன்பர்களே, மகர ஜோதி நாயகனுடைய யாத்திரை ஆரம்பம் ஆகிறது. ஆகவே எல்லோரும் நீங்கள் தயாராகி விட்டார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தவர்களுடைய விழா நடைபெறுகிறது. இப்பொழுது மிக சிறப்பாக 3:30. ஆகவே இந்த நிமிஷத்திலே எங்களுடைய யாத்திரையை எங்களுடைய குரு சுவாமி குருமுதல்வர் கரிகர சுத சிவாச்சாரியார் அவர்கள் அற்புதமாக ஆரம்பிக்கிறார்கள் அல்லவா. ஈழத்து சபரிமலை சபரீச ஐயப்பனுடைய வருடாந்த மகர ஜோதி மண்டல மகோற்சவ பெருவிழாக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆகவே சபரிமலை தேவஸ்தான பிரதம குரு மகோற்சவ குருமணி தர்மகத்தா குருசாமி சாத்தா பூசா துரந்தனர் சிவஸ்ரீ ஈனா கரிகரசுத சிவாச்சாரியார் அவர்கள், இதுதான் எங்களுடைய இருமுடி. இந்த இருமுடியை இவ்வாறுதான் நாங்கள் சுமந்து வருகிறோம். இது எங்களுடைய சுவாமிமார்களுடைய கழுத்தில் இருக்கிற புனித மாலைகள், ஏராளமான மாலைகள் ஆடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறது. சொல்லு சுவாமியே சரணம் என்று சொல்லு சுவாமி என்று அந்த மாலைகள் தங்களுடைய இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறது. என்ன அற்புதமான காட்சி, என்ன அழகான தரிசனம். வரலாற்று சிறப்போடு நடுராசா பரமேஸ்வரி திருமண மண்டபத்திலே இருந்து இருமுடி கட்டி நெல்லைக்கந்தனை தரிசித்து ஐயன் யானை மேல் பவனியும் இருமுடி யாத்திரையும் ஆரம்பமாகிறது. சாமியே சரணம் ஐயப்பன் என்ற அந்த நாம கீர்த்தனையுடன் இருமுடி யாத்திரை பவனியாக நடைபெறுகின்றன. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப விரத வழிபாடு கார்த்திகை மாதம் 17/11/2025 ஆரம்பமாகி தொடர்ந்து 60 நாட்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்து, அது மட்டுமல்லாமல் புனித மாலை அணிந்து ஏராளமான சுவாமிமார்கள் ஈழத்திலே ஐயப்ப சுவாமி சன்னிதானங்களிலே இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு உலகத்திலே சபரிமலை நோக்கி கோடானு கோடி மக்கள் சபரிமலையிலே எங்களுடைய சாஸ்தாவை தர்மசாஸ்தாவை ஐயப்பனை சபரீசனை தரிசனம் செய்வதற்காக போகிறார்கள். அந்த காட்சி தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொரிகிறார்கள். பூதகன நாதர் எல்லாம் சபரீசனுடைய புகழ் பாடுகிறார்கள், பஞ்சதிவி முழங்குகிறார்கள். பாரிலுள்ளோர் சரணகோஷம் சொல்லி ஆட்பரிக்க அந்த வரிசையிலே இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே வடபுலத்திலே ஈழத்து சபரிமலை என்று சொல்லப்படுகின்ற கோண்டாவில் சபரீச ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகள் மண்டல மகர ஜோதி நாயகன் அந்த வழிபாடுகள் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்பவர்கள் யாழ்ப்பாணத்திலே வரலாற்று பிரசித்தி பெற்ற உலக வேர்க்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே நின்று நேயர்களுக்கு இந்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறோம். அந்த வகையிலே நடராசா பரமேஸ்வரி மணிமண்டபத்திலே ஏராளமான சுவாமிமார்கள் புனித மாலை அணிந்து விரதம் அனுஷ்டித்து யாத்திரையை தொடங்குகிறார்கள்.
ஆமாம், இந்த யாத்திரை என்பது நல்லூர் கந்தசாமி ஆலய முன்றலிலே இருந்து யாழ்ப்பாண திருநகர வீதிகளிலே யாத்திரை இடம்பெறுகிறது. துறை வீதி வழியாக, இசாண்டி வீதி வழியாக, காங்கேசன்துறை வீதி வழியாக, ஆஸ்பத்திரி வீதி வழியாக இந்த யாத்திரை இடம்பெற்று மீண்டும் நாவலர் வீதி வழியாக, பலாளி வீதி வழியாக ஈழத்து சபரிமலையை இந்த யாத்திரை சென்றடைய இருக்கிறது. அங்கே 18 படிகளிலே யாத்திரிகராகிய புனிதமாலை என்ற சுவாமிமார்கள் இருமுடியோடு ஐயப்பனை தரிசிப்பதற்காக ஓம் சாமியே சரணமையப்பா என்ற சரணகோஷம் முழங்க அந்த படிகளிலே ஏறி இந்த யாத்திரையை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். யாத்திரை நெல்லைக்கம்பனிய திருவருள் ஆசியோடு ஆரம்பமாகிறது. ஆமாம், எல்லா சாதியார்களும் நல்லூர்ல வந்து தீபாவளி நடத்தி அது இருமுடி கட்டி சாமி எல்லாமே தேங்காய் எல்லாம் அடிக்கணும். ஆகவே அந்த வகையிலே இப்பொழுது எனக்கு அருகாமையில் இருக்கிற சுவாமி ராஜன் சுவாமி என்று அவரை செல்லமாக அழைப்போம். அவர் ஆண்டுதோறும் இந்த ஐயப்ப விரத வழிபாடுகளிலே மகர ஜோதி தரிசனத்திலே நன்றாக கீர்த்தனை பாடுவார்கள். ஆமாம், தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராயன் சுவாமிகள் தருகிற ஒரு அழகான கீர்த்தனை. ஓம் சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், ஷபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவனை நாடு, அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு, வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா. பூஜைகள் போடு, தூய அன்போடு, பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள், அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பா
சுவாமி ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. வரலாற்று நாயகன், மகர ஜோதி நாயகன், அழகான அந்த சப்பரத்திலே, அழகான ஊர்தியிலே அவன் புறப்படுகிற நேரம் மெல்ல மெல்ல வருகிறது. தொலைக்காட்சிக்கு முன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் நீங்களும் ஒருக்கா சரண கோஷம் சொல்லுங்கள். சரண கோஷம். ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா என்று நீங்கள் சபரிமலைக்கு போக முடியவில்லை என்று நினைத்தாலும் சரணகோஷம் சொன்னாலும் சபரிமலைக்கு போய் தரிசனம் செய்த பேரு உங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல சபரீச ஐயனுடைய, மகர ஜோதி நாயகனுடைய, ஈழத்தி சபரிமலையானுடைய திருவருள் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த மண்ணிலே யாவரும் கலியாத கல்வி, குறையாத வயது, கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, அன்பு அகலாத கணவன் கிடைக்காத ஆக்களுக்கு, தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், துன்பம் இல்லாத வாழ்வு என்று சொல்லப்படுகின்ற 16 வகையான ஐஸ்வர்யங்களையும் சபரீசன் தந்தருள்வான் என்று சொல்லிக்கொண்டு இந்த அழகான வர்ணனைகளோடு விடைபெறுபவர் சென்னாப்புலவர், வர்ணனை கலாநிதி, மதுரகவிகாரி எம்பி அருளானந்தன் அவர்களோடு அன்புக்குரிய சுவாமி ராயன் சுவாமிகள். வணக்கம் நேயர்களே. சுவாமியே சரணம் ஐயப்பா. பாருங்க எவ்வளவு மக்கள் சொல்லி நிறைய பக்தர்கள் வந்து இருமுடி காட்டி மேலே போத காணொலியாக இருக்கு. பெட்டுப்பாரியான மக்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் முதலாக மாறதுக்காக இருக்காங்க.